ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாம் வல்ல ஆச்சாரிய பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருவையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் இந்த அடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் எங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான சந்தோஷமான மாதமாக அமைகிறது. இந்த பிப்ரவரியை பொறுத்தவரையில் நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதமே உங்களை பாடாப்படுத்தி எடுத்திருக்கும். முக்கியமாக மனக்கவலைகள் அதிகரிச்சிருக்கும், மன பயம் அதிகரிச்சிருக்கும். பிரச்சனை எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் பிரச்சனை நடந்திருக்கும். எதுக்கு இது நடக்குது, ஏன் இந்த மனக்குழப்பம், ஏன் இந்த டிப்ரெஷன், ஏன் இந்த பிபி, ஏன் சுகர் வந்தது, எதனால் அந்த பிரச்சனை நடக்குது, ஏன் உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவுகள் ஏற்பட்டது, ஏன் இந்த நோய் வந்தது, காரணமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இந்த கடன் சுமைகள் வந்தது, ஏன் இந்த பிரச்சனை கிரியேட் ஆச்சு, ஏன் ஒரு வீடியோ சொல்லிட்டு போனான், ஏன் ஒரு ஆடியோவை போட்டு விட்டான், ஏன் அவன் கத்திட்டு போனான். காரணம் தெரியாத விஷயங்கள், காரணம் தெரியாத மனிதர்கள் மேலே வரக்கூடிய விருப்பு வெறுப்புகள். அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, வரவே கூடாது, இப்படிலாம் சொல்லக்கூடியது. அப்போது மறைமுகமான பிரச்சனைகள் கடந்த 3 மாதங்களாக உங்களை ஆட்டி படைச்சிருக்கும். நான் ஒரு 10 சப்ஜெக்டை சொல்லியிருக்கேன்னா இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் சிக்கலாக மாட்டிகிட்ருப்பீங்க. 10மே நடந்திருக்காது, அதில் ஏதோ ஒன்று நீங்கள் பாதிச்சிருக்கோம். அப்போ இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீனராசி என்பர்கள் இதில் கவனமாக இருக்கணும். அதிகமாக கடன் வாங்கக்கூடாது, அதிகமோ கம்மியோ கடன் வாங்கக்கூடாது, அதிகப்படியான வட்டிக்கு வாங்கக்கூடாது. 5 பைசா வட்டி, 3 பைசா வட்டி இதெல்லாம் வாங்கக்கூடாது. சும்மா இருந்துட்டு போகலாம். அதை விட கம்முன்னு 10 நாள் வீட்டில் உட்காந்துட்டு போகலாம். அப்புறம் 15ஆவது நாள் ஏதாவது சிம்பிளாக ஒரு மூட்டை தூக்கி கூட பொழைச்சிக்கலாம். ஆனால் கடன் வாங்கக்கூடாது. இது 7.5 சனி ஆரம்பம். கடன் சுமைகள், கடனை என்னை கேட்காமல் வாங்காதீங்க மீனராசி அன்பர்களே. தொழில் அபிவிருத்தி. எங்கள் மாப்பிள்ளை சொல்கிறாரு, புதுசாக ஒரு கம்பெனி வைக்க போகிறாராம், ஒரு கார் வாங்கி தர சொல்கிறாரு, அந்த ஃபேக்ட்ரிக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, இடம் வாங்கணுமா, பில்டிங் கட்டணுமா, என் பையன் சொல்கிறான். முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வது சிறப்பு மீனராசி அன்பர்களே. முன்னேற்றம் உண்டு. நிறைய இந்த 7.5 சனியில் நிறைய மீனராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடியவங்க வேலையை விட்டுட்டு அல்லது வேலை பறி போயிட்டு ஒரு முதலாளியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் எஜமானர்களாக இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யாமல் தனக்கு கீழே ஒரு 4 பேருக்கு தொழில் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வகையில் முன்னேற்றம் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதில் சிக்கல் வந்துடாமல் பார்த்துக்கணும், அபாயம் வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. எடுத்தங்கவுத்தோன்னு உங்கள் வேகத்துக்கு பண்ணக்கூடாது. அப்படி செய்வீர்களேயானால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ மீனராசி என்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம்
முன்னேற்றத்துக்கான மாதம். புதிய தொழில் தொடங்குதல், தொழிலில் பல முன்னேற்றங்கள், ஒரு வீடு வாங்கிறது. ஒரு வீடு வாங்கினா போகிற அந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன எப்படி கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டது. 7 சனி சும்மானா போய் ஒரு ஐயர் பார்த்து ஒரு 5000 ரூபாய்க்கு 3000 பார்த்து பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு சாமி நாங்கள் இது என்ன, இந்த வீடு எனக்கு நிலச்சி நிற்கணும், இந்த வீட்டில் நான் போய் குடியேறணும், அங்கே நான் இருந்து வாழணும், இங்கே இப்போ போட்டுக்கிற இஎம்ஐயில் வந்து நான் கட்டி முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும், அந்த சொத்து எனக்கு நிலைக்கணும், அதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு என்ன பண்ணணும்? இதுதான் புத்திசாலித்தனம். 40 லட்ச ரூபா, 70 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 1,4 கோடி ரூபா போட்டு சொத்தை வாங்கிட்டு அதை இருந்து அனுபவிக்கக்கூடிய தகுதியை நீங்கள் பெற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 5,000 ரூபா 20,000 பிரச்சனை கிடையாது. அப்போ என்னென்ன, அதுக்கு என்ன மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் ஆரஸ்கோப் பிரகாரம், பர்த் சார்ட் பிரகாரம் அதுக்கு என்ன ஹோமங்கள் செஞ்சுக்கணும், என்றைக்கு செஞ்சுக்கணும், தாராபலன், சந்திரபலன், இந்த மாதிரி டீப்பாக அனலைஸ் பண்ணி தர்மத்தை மீறாமல் நடந்து கொள்வீர்களே ஆனால் இந்த சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த சனி பகவான் எப்போ உங்களை இம்சை பண்ணுவார்னா, நீங்கள் தர்மத்தை மீறும்போது பெரியவங்களுடைய வார்த்தைகளை ஒருத்தர் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு சனி பகவான் சொல்லுவார். அந்த வார்த்தை நீங்கள் உதாசீனப்படுத்தினா தான் உங்களோட டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்போது வளர்ச்சி இருக்கும். புதிய வீடு வாங்குதல், மனை வாங்குதல், கிரகப்பிரவேசம் செய்தல், மங்கள நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, வீட்டில் பொண்ணு வயசுக்கு வருது, சீமந்த வாய்ப்புகள், வம்ச அபிவிருத்தி ஆகிறது, பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது மீனராசி அன்பர்களே. அதில் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மீனராசி அன்பர்களே. அப்போ இதெல்லாம் நடக்கணும் சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குங்க சாமி. இது எனக்கு நடக்குமா அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்த்து அது உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் மீனராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை. ஏன்னா அடுத்து ராகு உள்ளே வரப்போகிறாரு, குரு வெளியில் போக போகிறாரு, சனி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். அதிக கவனம் தேவை. நீங்கள் கடன் வாங்குறீங்களோ இல்லையோ, மன தைரியம் ரொம்ப முக்கியம். தைரியமாக இருக்கணும். மன உறுதி ரொம்ப முக்கியம். உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி அன்பர்களே. ஒரு மீனராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னாக்கா மறைமுகமான பிரச்சனைகள். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறாங்க, எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க, எல்லாம் செக் பண்ணுறாங்க, எல்லாம் நார்மல்னு வருது. ஆனால் அவங்களுக்கு வலி, உடம்புல வலி இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லைம்மாங்கிறாங்க, வீட்டுக்கு வந்தால் வலிக்குது. அப்போ இது என்ன தான் பிரச்சனை? மறைமுகமான பிரச்சனை. செய்வினை கோளாறா, மந்திர மாந்திரிக கோளாறா, யாராவது எதாவது வச்சுட்டாங்களா, ஏதாவது சாபம் விட்டுட்டாங்களா, போராடி யாராவது திட்டுறாங்களா, முன்னோர்கள் ஏதாவது பெரியோர்கள் ஏதாவது சபிக்கிறாங்களா, போட்டி பொறாமை காரணமாக இந்த மாதிரி மனசில் ஒரு பயம் ஏற்படும். அப்படி பயம் ஏற்படுமே ஆனால் மீனராசி என்பர்களே அதை உடனடியாக பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா எத்தனையோ அன்பர்கள், எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் கஷ்டப்படுறாங்க. அதே சமயத்தில் காரணம் தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். என்ன காரணம்னே தெரியல. காரணம் தெரியாமல் இதிலேருந்து பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அப்போ மீனராசி என்பர்களே இந்த துன்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தருகிறது. இதை கேட்குறீங்க, இதை பார்க்குறீங்க, இது காதில் விழுது, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, மேட்ச் ஆகுதுனாலே நீங்களுக்கு வந்து அப்போ ரைட் ஓகே சாமி நமக்கு தான் சொல்கிறாரு, அப்போ நம்ம இதுலேருந்து வெளியில் வர்றது எப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் சாமி அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் அதுவே நன்மை தான். அதே போல் தொழில் போட்டிகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, பதவி போட்டிகள், பதவி உயர்வுகள் சம்மந்தப்பட்ட போட்டிகள், எத்தனையோ நபர்களுக்கு நம்ம போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்குறோம். வராகியுடைய நல்லாசைகளோடு வராகி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் வாய்ப்புகள் அமையும். அதே போல் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கா, அந்த மனக்குழப்பம் தீரும்.
அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள், நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கா, நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாளாக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். எதுக்காக நீங்கள் போராடினீங்களோ, எதுக்காக நீங்கள் அதிகமாக உழைச்சிங்களோ, முயற்சி எடுத்தீர்களோ அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரங்கள் சிறப்பானதாகவே இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள் அமையும். வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சிறை தண்டனை போன்ற வம்பு வழக்குகள் குறையும். இதில் நிறைய மீனராசி என்பர்கள் இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஐடி ரைடு சம்மந்தப்பட்டது, சிபிஐ என்கொயரி சம்மந்தப்பட்டது, இதில் தான் நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேஸு வம்பு வழக்கு வந்திருக்கும், அது என்றைக்கோ முடிஞ்சிருக்கும். ஆனாலும் ஒரு 20% அந்த விடுதல் இருக்கும். அப்பீல் போகிறது ஏதோ ஒரு விடுதல் இருக்கும். அதில் அந்த கேஸ் அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இதிலிருந்து நிரந்தரமாக வெளியில் வர்றதுங்கிறது வாராகியால் முடியும். அப்போ அதுக்கு வாராகி தான் உங்களுக்கு வழிகாட்டணும். வாராகி பூஜை தான் முக்கியம். அது என்ன மாதிரியான பூஜைங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, ஐடி ரைடு, சிபிஐ என்கொயரி சம்மந்தப்பட்டது, அரசாங்க பழி வாங்குவதல், அரசியல் பழி வாங்குவதல், அரசியல் நெருக்கடிகள், உங்களை மிரட்டுறது, அல்லது நீங்கள் நம்பின ஆட்கள் உங்களை மதிக்காமல் இருக்கிறது, உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்கிறது, உங்களை உதாசீனப்படுத்துறது, உங்களை விட்டு விலக்கிறது, இல்லை உங்களை விலக்கி வைக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் இதிலிருந்து எப்படி நீங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.